வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வீதியில் நடுநாயகமாக ஒரு பிள்ளையார் கோவில். அந்த கோவிலை ஒட்டி தான் அந்த வீதியை ஆரம்பிக்குங்க. நாள் தவறினாலும் ஜானு பாட்டியோட பிரசாதம் கோயிலுக்கு தவறவே தவறாது. சாயந்தரம் ஆனால் பிள்ளையார் கும்புறதுக்கு வராங்களோ இல்லையாங்க, ஜானு பாட்டி கொடுத்து வர பிரசாதத்துக்காக வரவங்க அதிகம் பேர். கோவில் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம்தான் ஜானு பாட்டி வருவாங்க. அமைதியாக அந்த விநாயகரை ஒரு 2 நிமிஷம் பார்ப்பாங்க. என்ன பேசுகிறாங்க, என்ன கேட்குறாங்க, சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவளாக இருக்கும். ஆனால் ஜானு பாட்டியை பார்த்து கேட்குறதுக்கு யாருக்குமே தைரியம் இருக்காது. அவங்கள பார்த்தாலே ஒரு மரியாதையோடு எழுந்து நின்றுவாங்க. ஒரு சின்ன புன்னகை, அதை தாண்டி அவங்கக்கிட்ட வேறு எதையுமே எதிர்பார்க்க முடியாது. அமைதியாக கிளம்பிடுவாங்க. இது வாடிக்கை. இப்போது சமீப காலமாக யார் இந்த ஜானகி பாட்டி? கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கலாமா? ஜானகி சேதுராமன் காதலித்து திருமணம் செய்துக்கிட்டவங்க. சேது குடும்பம் வந்துங்க ரொம்ப பாரம்பரியமான குடும்பம், வசதி நிறைந்த குடும்பம். 3 ஆண் பிள்ளைகள். ஜானகி பேருக்கு தகுந்த மாதிரி அவ்வளவு அழகானவங்க, குணவதியும். ஆனால் ஜானகிக்கு பெற்றோர்கள் கிடையாது. தாய்மாமன் வீட்டில் வளர்கிறாங்க. அவங்களுடைய அந்த அழகும் குணமுமே அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறிடுது. அவங்கள எப்படியாவது திருமணம் பண்ணிக்கணும்னு உறவுகளில் போட்டி. ஆனால் அவங்கள திருமணம் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கணும் இல்லையா? அப்படி யாரும் இல்லை. இந்த நிலையில் சேதுவோட அறிமுகம் கிடைக்குது. அவங்க 2 பேருமே லவ் பண்ணுறாங்க. சேது வீட்டில் ஒத்துக்கலை. வேறு வழி இல்லை. 2 பேரும் வெளியில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நண்பர்கள் உதவியால் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே அவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு சேது. என்னென்னா, இவங்க வீட்டிலேருந்து பிரச்சனை எதுவும் வராது, ஆனால் ஜானகிக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் முன்கூட்டியே அவர் வேறொரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிடுறாரு. அங்கே போயிட்டு அங்கே அவங்க குடும்பத்தை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. நல்லா போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து 2 ஆண் குழந்தைகள். ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக வாழ்க்கை போயிட்டுருக்கு. உறவுகள் மட்டும் இல்லை அப்படின்ற ஒரு குறை தான். இந்த சூழலில் ஒரு நாள் ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் சேதுராமன் ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டார். அந்த விபத்தில் இருந்து அவரை மீண்டு வர்றப்போ அவருடைய ஆரோக்கியத்தில் பெரும்பகுதி இழந்துட்டாருங்க. வீட்டில் மட்டுமே நடமாடக்கூடிய ஒரு சூழல் மட்டும்தான் அவருக்கு இருந்தது. பிள்ளைகள், அவரை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எல்லாமே ஜானகிக்கு சேர்ந்தது. ஜானகியோட கைப்பக்குவம் வேறு லெவல். சேதுராமனை ஆஃபீஸ்க்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறப்பெல்லாங்க அவரை சாப்பிடவே விட மாட்டாங்க. நீ டெய்லி தானே வீட்டில் சாப்பிட்ற, நாங்கள் சாப்பிட்ணும், எங்கள்கிட்ட ஏன் சாப்பாடு நீ சாப்பிட்டு கொடு அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு கைமணம் ஜானகிக்கு. அப்போது சேதுவோட நண்பர் சொல்கிறாரு, இதையே ஒரு தொழிலாக்கிக்கிட்டால் என்ன, ஒரு சின்ன மெஸ் மாதிரி நடத்தி உங்கள் வாழ்வாதாரத்தை நீங்கள் பண்ணினா என்னன்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அவங்க குடித்தனம் இருக்கிற வீட்டுக்கு முன்னாடியே கொஞ்சம் இடம் இருக்குங்க. வீட்டிலேயே சமைச்சிட்டு மதிய உணவு மட்டும்தான், வெரைட்டி ரைஸ் அப்படி தான். குழந்தைங்கள பார்த்துட்டு சேதுராமனையும் பார்த்துக்கிட்டு அவங்களால அதுதான் சாத்தியமாச்சு. ஆனால் அவங்களுடைய அந்த கை பக்குவத்தாலேங்க அந்த வீதியில் இருக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் லஞ்சு அங்கே தான் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டாங்க ஜானகி. அவங்க தான் மார்க்கெட் போவாங்க, குழந்தைங்கள பார்த்துக்குவாங்க, குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்புறது. சேதுராமன் வீட்டில் கொஞ்சம் அப்படியே நடமாடிட்டு இருப்பார். அந்த பணம் வாங்கிறது, கொடுக்கறது, இது மாதிரி சின்ன சின்ன உதவிகள் மட்டும்தான் அவருக்கு செய்ய முடிஞ்சது. ஏன்னா அவர் அவருடைய இடுப்பு போன் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தினதுனால பெருசாக அவரால் எதுவும் அவங்க உதவி செய்ய முடியாத நிலைமைக்கு ஆளாயிட்டார். இதுக்கு நடுவில் ஒரு தடவை மார்க்கெட் அவங்க ஜானகி போகிறப்போ சேதுவோட உறவுக்காரர் ஒருத்தர் அவரை பார்க்குறாங்க. ஏம்மா, நீ சேதுராமனோட மனைவி தானே? ஆச்சரியத்தோடு திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் யார்? நான் சேதுவோட உறவுக்காரர்மா. என் பையன் வீட்டுக்கு இங்கே வந்திருந்தேன். உன்னை நான் பார்த்துருக்கேன் சேது கூட, அதுதான் எனக்கு ஞாபகம். ஆமாம் அப்படின்றப்போ, ஏம்மா நீங்கள் பாட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. 3 பசங்களை பெற்று இன்றைக்கி அந்த தாய் எவ்வளோ கஷ்டத்துக்கு ஆளாயிட்டா தெரியுமா? 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே சேதுவோட அப்பா இறந்துட்டார். 2 பசங்களும் சொத்தை மட்டும் வாங்கிக்கிட்டாங்க.
ஆனால் தாயை பார்க்க தவறிட்டாங்கம்மா. அந்த அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எதுவுமே தெரியாமல் நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்றாரு. உடனே ஜானகி, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் அவர்கிட்ட கொடுத்து பேச சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் நம்பர் மட்டும் வாங்கிக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு வந்துடுறாங்க. வந்து தன் கணவன்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் உறவுன்னு சொன்னார், ஒருத்தரை நான் பார்த்தேன், இந்த மாதிரிலாம் சொன்னார் அப்படின்ட்டு. ரொம்ப வேதனையோடையும் கண்ணீரோடையும் சேதுராமன் வந்து அமைதியாக இருக்கிறாரு. உடனே ஜானகி சொல்கிறாங்க, நான் ஒரு விஷயம் சொன்னால் கேட்பீங்களா? சொல்லு ஜானு. அவருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அம்மா கிட்ட பேச சொல்லுங்கள். நீங்கள் அழைச்சிட்டு வந்து அவங்க வருவாங்களா அதை மட்டும் உறுதி பண்ணி கேட்டு சொல்லுங்கள். அவங்க வர சம்மதிச்சிட்டாங்கன்னா நான் ஒரு செயினும் ஒரு தோடும் மட்டும் என்கிட்ட இருக்கிறது கொடுக்குறேன். அதை அவங்கள போட்டுக்க சொல்லிவிட்டு, அது தவிர வேறு ஏதாவது அவங்க நகையெல்லாம் வச்சுருக்காங்க, பணம் வச்சுருக்காங்க, எதுவாக இருந்தாலும் அவங்க அங்கேயே கொடுத்துட்டு வர சொல்லிடுங்க. அவங்க ஞாபகார்த்தமாக ஏதாவது வச்சுருக்கிற ஒரு சில பொருளை தவிர வேறு எதுவும் வேண்டாம், அவங்க மட்டும் போதும்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு வர தயாராக இருக்கிறேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்க சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அதே மாதிரி அவரும் கேட்குறாரு. சேதுராமன் பேரை கேட்டவுடனே அவங்க அம்மா அப்படி அழறாங்க, சம்மதிச்சிடுறாங்க. ஒரு ஜானு சொன்ன மாதிரியே ஒரு கார் வச்சு அவங்க உறவுக்காரங்க முன்னணியில் வச்சு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போது இங்கே ஒரு வாரமாக அவங்க அம்மா வந்துட்டு இங்கே இருக்கிற சூழலை தொடர்ந்து பார்க்குறாங்க. கடை ரன் பண்ணுறாங்க. ஜானகி வந்து தான் பெரும்பாலான வேலை செய்கிறாங்க. சேது வீட்டோட ஏதோ நடமாடிட்டுருக்கான். ஆனால் ஜானகி பேச்சில் அவ்வளோ ஒரு கோபமாக இல்லை கடுமையாக வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை உணர்கிறாங்க. வாய்ப்பு கிடைச்சா பையன்கிட்ட பேசணும்னு காத்துட்ருக்காங்க. வாய்ப்பும் கிடைக்குது. ஜானகி மார்க்கெட் போயிருக்கிறப்போ மகன்கிட்ட பேசுகிறாங்க. சேது, நீ வேலையில் தானே இருந்த, நீ ஏன் இப்படி ஆன? உனக்கு என்ன ஆச்சு உடம்புக்கு? ஜானகி ஏன் இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு கேட்குறாங்க. உன்னால் முடியலைங்கிற கோபத்தை தான் அப்படி காட்டுறாளா அப்படின்னு ரொம்ப வேதனையோடு கேட்குறாங்க. சிரிச்ச முகத்தோடு சேதுராமன் பதில் சொல்கிறார். அம்மா, நீ இப்போ தான் ஜானுவை பார்க்குற, அதனால தான் உனக்கு இப்படிலாம் கேட்க தோணுது. ஜானகி போல் ஒரு குணவதியை பார்க்குறதே ரொம்ப கஷ்டமா. அவள் குணத்துக்கு தகுந்த மாதிரி மென்மையானவ. ஆனால் என்னோட இயலாமையினாலையும் அவள் இந்த குடும்பத்துக்காக முன்ன நின்று உழைக்கிறதுக்காகவும் இந்த கோபக்காரிங்கிற ஒரு அரிதாரத்தை அவளுக்கு வேலையே அவளே போட்டுக்கிட்டாம்மா. காலம் போக போக அதுவே அவளுக்கு பழகி போயிடுச்சு. எதனால் அவள் அப்படி ஆனான்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நான் அவள் வந்து என்ன பேசினாலும் கோவப்படுறதே இல்லை. நான் அமைதியாகவே இருந்துருவேன். அவளை தப்பாக ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா கூடமா அந்த தப்பானவன் பார்வையில் இருக்கிற கழங்கம் போய் அவன் உத்தமன் ஆயிடுவான். அந்த மாதிரி பொண்ணுமா என் ஜானு. அவர் கண்ணில் கண்ணீர் அப்படியே பெருகுது. இதை கேட்க கேட்க அவங்க அம்மாவுக்கும் மனசு ரொம்ப இழகி போயிடுது. சாரிடா, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். எங்கே உன் அண்ணன்க மாதிரி தான் உன் வாழ்க்கையும் பொண்டாட்டிங்களால் நாசமாயிருச்சோன்னு நினச்சேன். ஆனால் உன் வாழ்க்கையே வேறு. எனக்கு கேட்குறப்பவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குடா. உனக்கு மன நிறைஞ்ச மனைவி கிடச்சிருக்கா. ஆனால் பாரு, அவளோட சேர்ந்து வாழ்கிற பாக்கியம் உங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் தான் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு வேதனைப்படுறாங்க. மார்க்கெட்லேருந்து வந்த ஜானகி தன் கணவன் தான் மேலே வச்சிருக்கிற அந்த அன்பை நினச்சி பார்க்குறப்போ அவங்க மனமுருகி கண்ணீர் வடிக்கிறாங்க. காலத்தால் அவங்க குடும்ப சூழ்நிலை எப்படி ஆயிட்டாலும் கூட அவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்கிற அந்த காதல் இருக்குது பாருங்கள், அதை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. காலம் உருண்டோடுது. பிள்ளைங்க வளர்கிறாங்க. வயோதிகத்தில் மாமியார் தவறிடுறாங்க. பசங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு படித்து வேலைக்கு வரப்பவே அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க, போதும் நீங்கள் உழைச்சதெல்லாம், இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்றாங்க. கட்டாயப்படுத்தி அவங்களுக்கு ஒரு கட்டாய ஓய்வு கொடுத்துட்றாங்க. நல்லா பார்த்துக்கிறாங்க. திருமணம் ஆகுது. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அவங்க கூட வர்றதுக்கு இவங்க 2 பேரும் சம்மதிக்கவே இல்லைங்க. சேதுராமனுக்குங்க பர்சனலாக சில உதவிகள் எல்லாம் யாரோ ஒருத்தர் செய்தே ஆகணும். அது ஜானகியால் மட்டும்தான் முடியும். பிள்ளைகள் சில நேரம் உதவுவாங்க. அந்த இடமாற்றத்தை ஜானகி விரும்பலை. இன்னொன்று, தன்னுடைய குணம் பழகி போயிடுச்சு.
தம் மருமகள்கிட்ட வந்து கடுமையான முகத்தை காமிச்சிட்டு அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை, அதையும் தவிர்க்கணும். அதனால் கட்டாயமாக நாங்கள் இங்கேயே இருக்கிறோம், நீங்கள் லீவில் வாங்க போங்க பார்த்துக்குங்க, நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம், நீங்கள் மனநிறைவாக அவங்க வாழ்க்கை வாழுங்கன்னு சொல்லிடுறாங்க. பசங்க அவங்கவுங்க இடத்துல வந்து அவங்கவுங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறாங்க. லீவில் வருவாங்க. 2 மகன்களுக்குமே 4 பேர குழந்தைங்களோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போகுது. குடும்பத்தோடு பசங்க வர்றாங்கனாலே ஜானகிக்கு கை கால் அப்படியே ஒரு இடத்துல நிற்காதுங்க. சாம்பார் பொடி, ரசப்பொடி, ஊறுகாய் அப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டம் மருமகளுக்கு கொடுத்து அனுப்புறதுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வந்துட்டாங்கன்னா மேலுதவிகள் தான் மருமகள் செய்வாங்க. மாமியார் கையால் சாப்பிட்றதுக்காகவே வந்த மாதிரி அவ்வளோ திருப்தியாக அந்த நாட்கள் போகும். ஜானகி கொஞ்சம் கொஞ்சமாக ஜானு பாட்டியாக மாறிட்டாங்க அந்த ஏரியாவில். இப்போது ஜானு பாட்டி தான் அந்த வீதியில் அவங்க எல்லாருமே, தாம் பேர பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, அந்த வீதியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்க ஜானு பாட்டி ஆகிட்டாங்க. காலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஓடுதுங்க. ஜானு பாட்டிக்கு வந்து மூட்டு வலி அடிக்கடி அவங்களால வந்துட்டு அந்த அதிகமான உழைப்பால் ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது. பசங்க வந்து லீவுக்கு வரப்போ அம்மா கண்டிப்பாக அந்த தடவை நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணிடுறோம் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு ஆகுது. விதிவசத்தால் ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்லபடியாக வர வேண்டிய ஜானு பாட்டி ஹார்ட் அட்டாக்கில் கடவுள்கிட்ட போயிடுறாங்க. ஒரு பேரிடி எல்லாருக்கும், குடும்பத்துக்கு மட்டும் இல்லைங்க, அந்த வீதிக்கு ரொம்ப வேதனைப்படுறாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே. ஒருத்தர் கூட அவங்கள பற்றி, அவங்க வாழ்ந்த அந்த நாட்களில் அவங்கள பற்றி எந்த கேள்விக்குறியுமே யார் மனதிலையுமே வந்ததே இல்லைங்க. இவங்க எவ்வளோ கடுமையாக நடந்துக்கிட்டாலும் கூட அவ்வளவு மரியாதை சேதுராமன் ஜானகி தம்பதி மேலே. 16வது நாட்கள் வரை அப்படியே அந்த வீட்டில் கூட்டம் நிரம்பி வழியுதுங்க. சேது வந்துங்க ஒரு ஈஸி சேரில் வந்துட்டு உட்கார்றது வழக்கம். அதில் அவர் உட்கார விரும்புகிறாருனாலே ஜானு பாட்டி தான் உட்கார வைப்பாங்க. மறுபடியும் அவர் எழணும்னு நினைக்கிறப்ப அவங்க தான் அவரை வந்து கைப்பிடிச்சி தூக்கி விடுவாங்க. இன்னொருத்தர் உதவி இருந்தால் தான் அவரால் அங்கே உட்காந்து எழ முடியும். ஏனோ ஜானகி போனதுலேருந்தே அவர் அதில் தான் அதிகமாக உட்கார விரும்புகிறாரு. பசங்க வந்துட்டு அவர் போக்குக்கே போகிறாங்க, உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் அவர் எழணும்னு நினைக்கிறப்ப எழுப்பி விடுறாங்க. இந்த 16வது நாள் காரியமெல்லாம் முடிச்சுட்டு அவர் அந்த ஈஸி சேரில் உட்கார பிரியப்படுறாரு. பசங்க உட்கார வைக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கண்ணை இறந்துடுறாரு. அப்பா சரியாக தூங்கவே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் தூங்குறாரு. தூங்கட்டும், அவர் எழுப்ப சொல்கிறப்போ நம்ம அவரை பெட்டில் படுக்க வச்சிடலான்னு சொல்லிட்டு பசங்களும் அதிகமாக தூங்காத களைப்பில் தூங்கி போயிடுறாங்கங்க. சேதுவுக்கு திடீர்னு எவ்வளோ நேரம் படுத்துட்ருப்பீங்க, எழுந்து வாங்க, ஏதோ ஜானு வந்து கிட்ட இருந்து கூப்பிட்ற மாதிரி ஒரு ஜானு அவசரமாக விழறாருங்க. அப்படியே குப்புரடிக்க விழறாரு. அப்படியே அவரோட விதியும் முடிஞ்சிடுதுங்க. பசங்களால் தாங்கிக்க கொள்ள முடியாத ஒரு துயரம். ஆனால் அந்த வீதியே பேசிக்குது. ஆதர்ஷ தம்பதிகள் இவங்க. ஜானு பாட்டி இறந்த உடனே கணவன் தன் கடமையை திருப்தியாக முடிச்சுட்டு அவரும் ஜானு பாட்டிக்கிட்டே போயிட்டாரு அப்படின்னு எல்லாரும் வருத்தத்தோடு பேசிக்கிறாங்க. கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறதுங்க சும்மா சந்தோஷமாக அனுபவித்து வீடு வாசல் நகை நட்டுன்னு வாழ்கிறதோ அல்ல அடுத்தவங்க முன்னாடி பெருமையாக வாழ்கிறதோ இல்லைங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் விட்டு கொடுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தராக புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறது பார்த்திங்களா, அதுதான். சேதுராமன் ஜானகி தம்பதி அப்படி தான் வாழ்ந்தாங்கங்க. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஜானகி பாட்டி பிள்ளையார் சாமிக்கிட்ட வந்து தினம் தினம் வேண்டிக்கிட்டாங்க. என்ன வேண்டிக்கிட்டாங்கன்னு ஒரு கேள்விக்குறி இருந்தது. அவங்க யாருக்கும் தெரியாது, ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க பிள்ளையார் சாமியை பார்த்து நிறைய எதிர்பார்ப்போடையும் சந்தோஷமாக வாழணுங்கிற கனவோடையும் எங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்தோம். ஆனால் அது நாங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை. பரவாயில்ல, இந்த நாட்களை எல்லாம் நான் சந்தோஷமாக தான் வாழ்ந்தேன். ஆனால் இப்போ எங்களுக்கு வயசாகிடுச்சு இல்லை, அவர் போய் நான்
அப்படின்றத என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, கற்பனையாக கூட என்னால் நினைக்க முடியாது. இல்லை, நான் போய் அவர் இருந்தார்னா எவ்வளோ கஷ்டப்படுவார் இல்லை? நாங்கள் சந்தோஷமாக சேர்ந்து தான் வாழலை, ஆனால் எங்கள் மரணமாவது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும். எங்களை பிரித்து வைக்காமல் நீ தான் உன் காலடிக்கு எங்களை கொண்டு போய் சேர்த்துக்கணும். இதுதாங்க சமீப காலமாக அவங்களோட பிரார்த்தனையாக இருந்தது. பிள்ளையார் சாமியும் அவங்க பிரார்த்தனையை ஏற்றுக்கிட்டாரு. ஆதர்ஷ தம்பதிகளான 2 பேரும் எல்லாருக்கும் ஒரு உதாரண தம்பதிகளாக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. இன்றைய திருமண பந்தத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இவங்களுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கணும். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு பதிவில்.